இப்போ நம்ம எக்லிப்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ எக்லிப்ஸ் டவுன்லோட் ஃபார் விண்டோஸ்னு நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு ப்ரௌசரில் போட்டுக்கோங்க. ஸோ போட்டோன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு www.eclipse.orgன்னு ஒரு சைட் வரும். அந்த சைட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க லேட்டஸ்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த 2023 கடைசி மாதம் இந்த டிசம்பர் மாதம் தான் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன். அடுத்த வெர்ஷன் எப்போ வரும்னு தெரியாது. ஓகேவா? ஸோ டவுன்லோட் x86_64 அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இங்கே ஒரு டவுன்லோட் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் லொக்கேஷன் எங்கன்னு கேட்கும். நான் டெஸ்க்டாப்லேயே வச்சுக்கிறேன். டெஸ்க்டாப்பில் வச்சோன்னா எனக்கு டவுன்லோட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ டிபெண்டிங் அப்பான் யுவர் இன்டர்நெட் ஸ்பீட் இட் வில் டேக் டைம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் டவுன்லோட் ஆகி முடிக்க போகுது. ஸோ இன்னும் 2 செகண்ட்ஸ் தான் காட்டுது. எஸ், எனக்கு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை வந்து கிளிக் பண்ணணும். அதை அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பாப்அப் மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ எனக்கு ஆல்ரெடி லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. என் மவுஸ் கர்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். யா, எக்லிப்ஸ் இன்ஸ்டாலர்னு எனக்கு வந்து வந்திருக்கு. ஸோ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செட்டப் பண்ணுங்கள் அப்படியே பேரலாக. ஓகேவா? ஸோ எக்லிப்ஸ் ஐடி ஃபார் ஜாவா டெவலப்பர்ஸ். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அதுவே நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ கொடுத்துட்டோன்னா ரெண்டுமே செக் மார்க்கில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ இன்ஸ்டால் பட்டன் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்ஸ்டால் பட்டன் கொடுத்தோன்னா இன்ஸ்டாலிங்னே எனக்கு வந்து வருது. ஸோ அகைன் இட் வில் டேக் சம் டைம். ஸோ எனக்கு மேலே ஒரு மெசேஜ் வந்திருக்குது. இன்ஸ்டாலிங் ப்ராசஸ் இஸ் டேக்கிங் லாங்கர் தேன் யூஷுவல். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்குன்ற மாதிரி அவங்க இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பாப்அப் மாதிரி வந்திருக்குது. டு யூ ட்ரஸ்ட் அன்சைன்டு கண்டென்ட் ஆஃப் அன்னோன் ஆரிஜின்னு. நான் வந்து அதை ட்ரஸ்ட்டில் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ஸ்டாலேஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ யா, இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ நான் லான்ச் பட்டன் இருக்கிறதுல அதை கிளிக் பண்ணிட்டேன்னா எனக்கு என்னோட எக்லிப்ஸ் எனக்கு இப்போ ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்ல. நம்ம eclipse.org அஃபிஷியல் சோர்ஸ்லேருந்து தான் நம்ம ஏற்றுறோம். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒர்க் ஸ்பேஸ் வந்து எங்கே வந்து இது நம்மளோட ஃபைல்ஸ்லாம் சேவ் பண்ணணும்னு கேட்குது. நான் யூஸ் திஸ் ஆஸ் டிஃபால்ட் நாட் ஆஸ்க் அகெயின் நான் கொடுத்துட்டேன். ஸோ லான்ச். ஓகேவா? நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமை ரன் பண்ணணும் அது வரைக்கும் நான் உங்களுக்கு கற்றுத்தரேன். ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங் எக்லிப்ஸ் ஐடின்னு எனக்கு வந்து வந்திருக்கு. யா, எக்லிப்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. நான் ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா சும்மா வெல்கம் நோட் தான். ஸோ அதை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஐ திங்க் டிஃபால்ட் தீம் டார்க் தீமில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் லைட் தீமாக மாற்றிக்கலாம். ஸோ விண்டோ அப்பியரன்ஸ், ஷோ வியூ, ப்ரிஃபரன்சஸ் நான் வந்து போய்க்கிறேன். ப்ரிஃபரன்சஸில் போயிட்டு ஜென்ரல் நான் வந்து போய்க்கிறேன். ஜென்ரலில் போயிட்டிங்கன்னா அப்பியரன்ஸில் தீம் இருக்குது. நான் வந்து கிளாசிக் தீமே நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்ளை, ரீஸ்டார்ட். ஸோ ஏன் கேட்டிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வீடியோவாக நான் கொடுக்கும்போது டார்க் தீமோட லைட் தீம் பெட்டராக இருக்கும். ஓகேவா? ஓகே, நமக்கு அதே இது லோட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஃபைல் நியூ போயிட்டு ஜாவா ப்ராஜெக்ட் நான் வந்து போகிறேன். ஸோ ஜாவா ப்ராஜெக்ட் போனால் ப்ராஜெக்ட் நேம் வந்து கேட்குது. ஸோ நான் என்ன சொல்கிறேன், ஜாவா ப்ராஜெக்ட்ஸ்லேயே நான் வந்து போகிறேன். ஸோ ஆஃப்கோர்ஸ் எனி நேம் நீங்கள் வந்து போகலாம். ஸோ ஃபினிஷ் நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஃபினிஷ்னு கொடுத்தோன்னா எனக்கு இங்கே ஒரு ப்ராஜெக்ட் வந்துருச்சா. இப்போ அதை நீங்கள் வந்து ரைட் கிளிக் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணி அதை ரைட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நியூ பேக்கேஜ்னு இருக்கும். ஸோ பேக்கேஜ் நம்ம கிரியேட் பண்ணோம். ஸோ பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா மை கோட்ஸ் ஏதோ ஒன்று நான் வந்து வச்சுக்கிறேன். ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ ஃபினிஷ் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாடல் இன்ஃபோன்னு வரும். ஸோ அது ஆக்சுவலி தேவையில்லை, டெலிட் கூட பண்ணிக்கலாம். பட் நீங்கள் வச்சிருக்கணும்னா கூட வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த மை கோட்ஸில் நியூ கொடுத்துட்டு கிளாஸ் கிரியேட் பண்ணோம். ஓகேவா? இந்த கிளாஸில் தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் கோடுன்னு நான் வந்து கொடுக்குறேன். ஓகேவா? இந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் உங்களுக்கு எல்லா வாட்டியும் வேணும்னா அதை நீங்கள் டிக் அடிச்சுக்கலாம். இப்போ எனக்கு தேவை, அதனால நான் டிக் அடித்தேன். ஓகேவா? ஸோ ஃபினிஷ் கொடுத்தனா எனக்கு அது வந்துடும். பார்த்தீங்களா? எனக்கு இந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் எனக்கு வந்து வந்துடுச்சு. ஸோ தேவையில்லாம் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். Ctrl++ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் சைஸ் இன்னும் பெருசாக. ஓகேவா? ஸோ சிஸ் கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா சிஸ் அவுட்னு உங்களுக்கு வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டுன்னு நான் வந்து பிரிண்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எனக்கு இது ஒர்க் ஆகுதான் நான் செக் பண்ணுறேன். ஆல்வேஸ் சேவ் ரிசோர்ஸஸ் பிஃபோர் லான்ச்சிங் நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஹலோ வேர்ல்டுன்னு எனக்கு வந்து வந்துருச்சு.
இப்போ இந்த அவுட்புட் விண்டோவை நீங்கள் எங்கே வேணால் நீங்கள் வந்து கொண்டு போய்க்கலாம். ஈவன் நீங்கள் ரைட் சைட் கூட நீங்கள் அப்படி வச்சுக்கலாம், நான் இப்போ வச்ச மாதிரி. ஓகேவா? ஓகே, ஒன்றும் இல்லை, இது ஜஸ்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். நான் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் உங்களுக்காக நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ பாய். ஓகேவா? ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன், எனக்கு பார்த்தீங்கன்னா பாய்னு வந்துருச்சு. ஸோ இப்போ எனக்கு இதுக்கு அவுட்புட் வந்ததுனால நம்ம ஐடி செட்டப் எல்லாமே நம்ம ப்ராப்பராக பண்ணியாச்சு. ஜாவா வந்து ப்ராப்பராக நம்ம மிஷினில் வந்து ஒர்க் ஆகுது. இதுக்கு மேலே நம்ம கோடில் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தோம்னா அது உங்களோட மிஸ்டேக் தான், ஜாவா ஐடியோட மிஸ்டேக் கிடையாது. ஓகேவா? இந்த சீரீஸ் ஃபுல்லாக நம்ம இதான் யூஸ் பண்ண போகிறோம், பழகிக்கோங்க. ஜாவா ப்ரோக்ராம் எப்படி நம்ம எழுதுறதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ எவ்ரி ப்ரோக்ராம் நமக்கு வந்து எல்லாமே கிளாஸில் தான் நமக்கு வந்து ஒர்க் ஆகும். நீங்கள் சிம்பிள் ப்ரோக்ராம் எழுதினாலும் சரி, ஒரு பெரிய அப்ளிகேஷன் உருவாக்குறதுக்கு ப்ரோக்ராம் எழுதினாலும் சரி, எல்லாமே கிளாஸ் தான். ஸோ அதோட சின்டெக்ஸ் என்னன்னா கிளாஸு, அந்த கிளாஸ் நேம். கிளாஸ் நேமுக்கு ஒரு ரூல் இருக்குது, அந்த ரூல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ வரைக்கும் டைமிங் ஆல்ஃபபெட்ஸில் நீங்கள் வந்து கொடுத்து பழகிக்கோங்க. இந்த பப்ளிக்ன்றதை செட் பண்ணுறது ரொம்ப நல்லது, நீங்கள் இல்லைனாலும் உங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. ஓகே, கிளாஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ கிளாஸ் இப்படி தான், கிளாஸு, கிளாஸ் நேம் என்க்ளோஸ்டு பை இந்த கர்லி பிரேசஸ். ஸோ நம்ம வந்து எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல நம்ம வந்து படிச்சிருப்போம். சி லாங்குவேஜ் அண்ட் C++ லாங்குவேஜில் எக்ஸிக்யூஷன் வந்து மெயின் ஃபங்க்ஷன்ல தான் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு, ஸோ இங்கேயும் மெயின் ஃபங்க்ஷன் தான். ஸோ மெயின், ஸோ ஃபங்க்ஷன்னா நம்ம என்னன்றதை நம்ம லேட்டராக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் சிம்பிளாக உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒவ்வொரு டேர்ம்ஸும் நம்ம அதுக்கு ரிலேட்டடாக டாபிக் வரப்போ நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஃபங்க்ஷன்றனால நான் இந்த மாதிரி ரவுண்ட் பிராக்கெட்ஸ் நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபங்க்ஷனும் இந்த மாதிரி ஒரு பிளாக் தான், அதனால நான் கர்லி பிரேசஸ்ல நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்குமெண்ட்ஸ் நம்ம வந்து இருக்கும். ஸோ அந்த ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரிங்ல நான் வந்து கொடுக்குறேன். ஸோ ஸ்ட்ரிங், ஸோ ஆர்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து படிக்கலாம். ஏன் நான் ஸ்ட்ரிங் கொடுக்குறேன்றதை நான் வந்து சொல்றேன். ஆர்குமெண்ட்ஸ், ஸோ இந்த ஆர்குமெண்ட்ஸை நான் ஒரு அரேவா நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ டோன்ட் வரி, நம்ம இது எல்லாமே பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணலாம், ரிட்டர்ன் பண்ணாமலேயும் இருக்கலாம். ஸோ ரிட்டர்ன் பண்ணணும்னா நம்ம இன்ட் நம்ம வந்து கொடுப்போம். இன்ட் கொடுத்தோம்னா இந்த ஃபங்க்ஷன் இன்டீஜர் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும், எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாது. அதனால நான் வாய்டு நான் வந்து கொடுத்துக்கிறேன், நான் இப்போ யூஸ் பண்ண போற ஃபங்க்ஷன். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அகைன் நம்ம வந்து பப்ளிக்ன்றதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷனை நான் வந்து யூஸ் பண்றேன், STATIC. ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா என்னுடைய மெயின் ஃபங்க்ஷன். ஏன் இங்கே ஸ்டாட்டிக்ன்றதை யூஸ் பண்றோம், ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ மோர் டாபிக்ஸ் போனதுக்கு அப்புறம் தான் நம்ம அதை படிக்கவே செய்வோம். ஸோ அதை படிச்சோன்னா உங்களுக்கு இது ஆட்டோமேட்டிக்காக புரியும். இப்போ வரைக்கும் இதை நீங்க ஒரு இதுவா வச்சுக்கோங்க, சின்டாக்ஸா. ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஷர்ட் போடுறோம், ஏன் ஷர்ட் போடுறோம்னு யாரும் கேட்க போறது இல்லை. அதே மாதிரி தான் இருக்குன்னா இருக்கு, இப்போ வரைக்கும் நம்ம அதை வந்து தெரிஞ்சுப்போம். ஸோ நம்ம போக போக கண்டிப்பா ஏன் அது, வாட் இஸ் த பர்பஸ், எந்த நோக்கத்துல அதை நம்ம எழுதுறோம், அது நமக்கு வந்து தெரிய வரும். ஓகே, இதுக்குள்ளதான் நம்ம வந்து எழுத போறோம். நான் என்ன பிரிண்ட் பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா சம் ஹலோ வேர்ல்டு. ஸோ இந்த ஹலோ வேர்ல்டுன்றது பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு டிபிக்கலான எக்ஸாம்பிள். ஸோ இந்த ஹலோ வேர்ல்டுன்றதை பாருங்க, ஒரு ஸ்ட்ரிங்னா ஒன்றும் இல்லை, சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ். ஸோ அதை நம்ம எப்பவுமே இந்த மாதிரி கொட்டேஷன்ஸ்குள்ள தான் நம்ம வந்து கொடுப்போம். ஸோ இதை நான் வந்து பிரிண்ட் பண்ணணும் என்னுடைய டிஸ்பிளே ஸ்கிரீன்ல, அதனால நான் பிரிண்ட்ன்றதை நான் வந்து கொடுத்துக்கிறேன். இந்த பிரிண்ட்ன்றதும் ஒரு ஃபங்க்ஷன் தான். ஸோ அதை நான் வந்து பிராக்கெட்ஸ்ல நான் வந்து கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இங்கே நான் வந்து பிராக்கெட்ஸ்ல நான் எண்ட் பண்றேன். ஸோ ஒவ்வொரு லைனோட எக்ஸிகியூஷனும் இந்த செமிகாலன்ல தான் முடியும், எக்ஸெப்ட் ஃபங்க்ஷன் பிளாக்ஸ் அண்ட் கிளாஸ். இந்த கிளாஸ் பாத்தீங்கன்னா நம்ம இங்க கர்லி பிரேஸ் யூஸ் பண்றோம். ஸோ கர்லி பிரேஸ் யூஸ் பண்றதுனால நம்ம இங்க செமிகாலன் கொடுக்கல. அதே மாதிரி இந்த மெயினும் ஒரு ஃபங்க்ஷன், அதாவது ஒரு பிளாக்கு நம்ம எப்பவுமே கொடுக்க மாட்டோம். ஓகே, இந்த பிரிண்ட்ன்றது பைத்தான். இந்த ஜாவாக்கு ஒரு கமாண்ட் இருக்குது. ஸோ சி லாங்குவேஜ் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும், சி லாங்குவேஜ்ல printfன்னு யூஸ் பண்ணுவோம், C++ல coutன்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்க ஜாவால system.out.print நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ சிஸ்டம்ல எஸ் வந்து கண்டிப்பா கேபிட்டல்ல தான் இருக்கணும், system.out.print. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஜாவா ப்ரோக்ராம். ஸோ எந்த எரர்ஸும் எனக்கு வந்து காமிக்கல. இதுதான் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஜாவா ப்ரோக்ராம், உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்புட் மெத்தட். ஸோ நம்ம C++லலாம் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம வந்து சொல்லுவோம். நான் இனிஷியலாக கூட இந்த மெயின் ஃபங்க்ஷன் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். பட் இதை நம்ம வந்து ஜாவால மெத்தட்ஸ் நம்ம வந்து சொல்லுவோம். இதை நான் வந்து கம்பைல் பண்ணி ரன் பண்றேன். ஸோ நீங்க கம்பைல் தனியா கொடுக்கணும், ரன் தனியா கொடுக்கணும்லாம் அவசியம் இல்லை. இந்த ஒரு பட்டன், இந்த வீடியோ பிளே பண்ற மாதிரி ஒரு பட்டன் இருக்கும் பாத்தீங்களா, ரன்னு, அது கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கம்பைல் ஆயிடும் ஃபர்ஸ்ட், அதுக்கு அடுத்து ரன் ஆகும். ஸோ நான் அதை வந்து கிளிக் பண்றேன். ஸோ கிளிக் பண்ணோன்னு பாத்தீங்கன்னா ஓகே, எனக்கு பாத்தீங்கன்னா இங்க ஹலோ வேர்ல்டுன்றது பிரிண்ட் ஆயிடும்.